மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே கோயில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது கோயில் திருவிழா வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் நடக்கும். ஆனால் நான் வெள்ளிக்கிழமை வீடியோ தான் எடுத்தேன். சனிக்கிழமை இன்றைக்கி இங்கே தான் இருக்கேன். நான் இதுக்கு மேலே தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் பிசியோதெரப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போவேன். உங்களுக்கு நாளைக்கு கூழ் ஊற்றுற வீடியோவும், நாளைக்கு நைட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வரும். ஓகேங்களா? இப்போது நான் வளன்னு பேச விரும்பலை. இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கிட்ட இருந்து கரகம் ஜோடிச்சிட்டு வர்றதுக்காக வந்திருக்க கோவில் தான் இது. இந்த கோவில் பேர் வந்து சோலையம்மா கோவில். எல்லா அந்த எம்மா நகரில் உள்ள எல்லா கோவிலுக்குமே வந்து கரகம் ஜோடிக்கணும்னா இந்த சோலையம்மா கோவிலில் வந்து தான் கரகம் ஜோடிப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 கோவிலேருந்து வந்து கரகம் ஜோடிச்சுட்டு இருந்தாங்க. 1வது பிளாக்கில் இருக்க கோவிலுக்கும் அங்கே தான் வந்து கரகம் ஜோடித்தாங்க. இந்த அம்மா வீட்டாண்ட இருக்க கோயிலுக்கும் அங்கே தான் வந்து கரகம் ஜோடித்தாங்க. எல்லா கோயிலுக்குமே அதுக்கு முன்னாடி ஒரு கரகம் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 கரகம் ஜோடிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய கோவில், அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் அந்த கோவிலுக்கான கரகம் தான். இப்போ வந்து காப்பு கட்டுறதுக்காக சாமி வந்திருக்கு. அவங்களுக்கு கேட்டு எந்த சாமி வந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்டு சந்தோஷமாக உனக்கு இதை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கைக்கு காப்பு கட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்காக கையில் காப்பு கட்டுறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து நான் ஏன் இப்போ இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, பின்னாடி வந்து மைக் செட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்காக தான் வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுனால கார்ப்பரேட் இஷ்யூ ஆகிட போகுது அப்படின்றதுக்காக. இந்த பாட்டி இருக்காங்க பார்த்திங்களா, இந்த பாட்டி தான் அந்த கோவில். இந்த பாட்டி தான் அந்த கோவிலை வச்சு இது பண்ணுறாங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி அங்கே பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் பார்த்திங்களா, அந்த பையனுடைய அப்பா தான் ஃபஸ்ட்டு பூசாரியாக இருந்தாங்க. அவங்க அப்பா இல்லை இப்போது. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் இருக்கான். நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் போடுற கோவிலுக்கு வந்து நாங்கள் மாலை போடலை. நாங்கள் எப்போவுமே பவானி அம்மாவுக்கு தான் நாங்கள் மாலை போடுவோம். இந்த வருஷம் நான், அம்மா, என் ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து நாங்கள் மாலை போடலை. ஏன்னா அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக கோவில் வேலைங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வருஷம் கூழ் ஊற்றுனாங்க. ஆனால் வந்து எப்போவுமே வருஷம் பெருசாக கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அது பெரிய கோவில்ன்றதுனால பெருசாக கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த கோவிலுக்கு வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்றதுனால வேலைங்க நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு அந்த கோவிலுக்கு வந்து வெறும் கூழ் மட்டும்தான் ஊற்றுனாங்க. மற்றபடி யாரும் அந்த அளவுக்கு மாலை போடலை. இந்த கோவிலில் வந்து அப்பாவும் தம்பியும், அதான் கோபியும் வந்து எப்போவுமே மாலை போடுவாங்க வருஷம். அதனால் இந்த வருஷம் அப்பா போடலை, வெறும் தம்பி மட்டும்தான் மாலை போட்டு இருக்கான். அதனால தான் அப்பா வந்து நான் உங்களுக்கு நேற்று அந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் டைம் இல்லாதனால நான் வந்துட்டேன். அப்பா வந்து அந்த கோவிலுக்கு தான் தீ மிதிப்பாங்க. இன்னொரு கோவில் 1வது பிளாக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு தான் அப்பா தீ மிதிப்பாங்க. பட் அந்த கோவிலுக்கு நேற்று என்னால் போக முடியல. அதனால் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து 10:30 மணிக்கே கிளம்பிட்டோமா. அதனால் என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல. மாமாவும் நான் மறுநாள் வேலைக்கு போகணும் பாப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவிலோடைய சாமி இது, சோலையம்மா கோவிலோடைய சாமி இது. முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த சிலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், கருவறை வரைக்கும் காமிக்கிறோம். வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் லைவுமே போட்டு இருந்தேன். பட் லைவில் வந்து அவ்வளோ நேரம் இருக்க முடியல என்னால். அங்கே ஒரே கூட்டமாக ரொம்ப சவுண்டாக இருந்ததா, கமெண்ட்டும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் கோயிலுக்கு வந்திருக்கேன்றதை மட்டும் காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் லைவை கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்களா, அதுதான் கருவறை, சோலையம்மா கோயிலோடைய கருவறை. இந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காப்பு கட்டி அந்த கரகம் ஜோடிச்சு போகிற அன்னைக்கு மட்டும்தான் நான் இந்த கோயிலுக்கு வருவேனே. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே வரணும் அப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். நான் என்னால் பார்க்கவே முடியாது, இந்த கோவிலுக்கு வரவும் முடியாது. அந்த வருஷத்தில் மாலை போட்டு அந்த திருவிழாவுக்கு வந்து கரகம் ஜோடிக்கிறாங்க பார்த்திங்களா, அப்போ மட்டும்தான் நான் வருவேன். வந்து இங்கே கரகம் ஜோடிச்சுட்டு காப்பு கட்டிட்டு போவோமே நாங்கள். இப்போ இந்த வாட்டி நான் வந்திருக்கிறது வந்து அக்கா பையனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. பார்த்துட்டே இருங்க. இது வந்து இன்னொரு 2வது சாமிக்கு கரகம் ஜோடிச்சாங்கல்ல, அந்த இடத்த வந்து அதுக்குரிய சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க.
இதுதான் வந்து நம்மளுடைய கோவிலுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்க கரகம் நாகத்தம்மா. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு இந்த மியூசிக் காட்டுறேன். லைவ் போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து கொலுசு வளையல் செயின்லாம் போட்டு விட்றீங்க அந்த பையனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிஸ்டர், இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கிற பூஜை. அதனால் வந்து அந்த வருஷத்தில் ஒரு நாள் அம்மன் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாலை போட்டிருக்க எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்குமே கையில் வளையல், காலில் கொலுசு, கழுத்தில் செயின், இது எல்லாமே போட்டு இருப்பாங்க. அந்த அம்மனுக்கு நம்ம பண்ணுற அலங்காரம் தான் அது வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கொலுசு, செயினு, வளையல் எல்லாமே போட்டு விடுறது. அதனால தான் நேற்று நாங்கள் எங்கள் தம்பிக்குமே போட்டு விட்டுருந்தோம். தம்பிக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் கையில் வந்து ஒரு 4 டிசைன் வளையல் இருந்தது. ஒரு கைக்கு மட்டும் அவனுக்கு 4 டிசைன் வளையல் நாங்கள் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பெரிய கொலுசு, எங்கள் அம்மா வீட்டில் இருந்த அந்த பெரிய கொலுசு நான் கழுத்தில் போட்டிருந்த ஒரு சரடு செயின் மாதிரி போட்டிருந்தேன். அதுவுமே அவனுக்கு போட்டு விட்டோம் நாங்கள். இவ்வளோ தான். இது உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வர வழியில் பசங்களாம் எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது தான் நம்ம போய் எல்லாரையுமே, இன்னும் பவானி அம்மா கோவில் திருவிழாவாக இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும், இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அது இந்த வருஷம் முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து அடுத்த வருஷம் நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். பார்த்தீங்களா, அந்த இன்னொரு பையன் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பையனுமே வளையல் போட்டிருப்பான். ஆனால் அவங்களாம் கம்மியாக போட்டிருக்காங்க. எங்கள் தம்பி வந்து நிறையா போட்டிருக்கான், கை ஃபுல்லாக. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அந்த பாப்பா அங்கே கரகம் தூக்கினதுலேருந்து இங்கே கோயிலுக்கு வந்து இறக்குற வரைக்கும் டான்ஸு தான். ஒரே டான்ஸ் ஆடிக்கின்னு கை தட்டிக்கின்னு. எனக்கு வந்து நானும் டான்ஸ் ஆடுவேன். பட் இந்த கோவிலில் வந்து எனக்கு யாரையும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலாக அப்படியே பொறுமையாக நானும் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருந்தேன். நிறைய பேருக்கு சாமிலாம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கோயில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும். இவங்க தான் எடுத்துகிட்டு வந்தது, அந்த தலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்த பானை தான் எனக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் தீச்சட்டிலாம் நாங்கள் கையில் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்க வந்து தலையில் ஒரு பானை வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு பானையை தீச்சட்டி வச்சுருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அந்த கீழே இருக்க பானையில் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. மேலே இருக்க பானையில் தான் தீச்சட்டி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் தீச்சட்டி எடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யார் யார் தீச்சட்டி எடுக்கிறாங்க தெரியல. ஞாயிற்றுக்கிழமே எங்கள் தம்பி வந்து அலகு போடுறான். ஏன்னா அன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஊரை சுற்றி வரும் சாமி அப்படின்றதுனால ஞாயிற்றுக்கிழமை தம்பி அலகு போடுறதா இருக்கான். அவங்க வந்து அந்த தீச்சட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து எல்லாருக்குமே தெளித்து விட்டாங்க. பாருங்கள், நிறைய பேருக்கு கோவில்கிட்ட வந்தோடனே சாமி வந்தது. இன்னுமே அந்த பாப்பா வந்து டான்ஸு நிறுத்தாமலே அந்த பாப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நானம்மா அப்படியே அதை பார்த்துன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ கூட்டத்துலேயும் இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் அழகு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு யாரும் அழகு போடல.
இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் அண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கூட்டத்தில் என்கிட்ட வீட்டுக்கு வரும்போது தான் சொன்னாங்க, அங்கே பாருங்கள் அந்த தண்ணி எல்லார் மேலேயும் தெளிக்குது பார்த்தீங்களா. எல்லாருமே பிடிச்சி அவங்கவுங்க மேலே தெளிச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து சாமி வந்து தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த அக்கா. நாங்கள் வந்து தம்பிக்கு கழுத்துக்கு மாலை போட்டு இருந்தோம். நான் வந்து ரோஜா மாலையில் சம்பங்கி மாலை தான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து இந்த மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கரகம் இறக்கி வச்சதுக்கப்புறமே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க போய் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா பவானியம்மா கோவிலுக்கு மாலை போடுவாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் சாமி வந்தால் அவங்களெலாம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அந்த அளவுக்கு சாமி ஆடுவாங்க. இதுக்கு நடுவில் இந்த வீடியோவில் கூட எங்கள் அண்ணியை எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சிருப்பாங்க. நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய்.